ஹலோ கைஸ், நீங்கள் வந்து திருப்பதி போகிறதா பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து திருப்பதி போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சென்னையிலேருந்து திருப்பதி போய்ட்டு திருப்பதிலேருந்து திருமலாவுக்கு வந்து நடந்து தான் போக போகிறோம். இதில் வந்து திருமலாவுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 2 வழி இருக்குது, ஸ்ரீவாரிமேட் டு அலிப்பேரி. நம்ம சூஸ் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரூட்டான அலிப்பேரி ரூட்லாம். அந்த அலிப்பேரி ரூட்டில் போகும்போது நம்ம வந்து நிறைய விலங்குகளை பார்க்க முடியும். அதுபோக அந்த பெருமாளோட ஒவ்வொரு அவதாரமும் நிறையா சிலைகளாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதுபோக இங்கே கிராஸ் பண்ணுற இடத்துல நிறையா மண்டபங்கள் அது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அலிப்பேரி ரூட்டை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ஃபுல் ரூட்டையுமே நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதுபோக சென்னையிலேருந்து நாங்கள் எப்போ திருப்பதிக்கு கிளம்புனோம், ஸோ அது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் இங்கே இதில் வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க போகலாம். இந்த மாதாவரம் புறநகர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் நம்ம வந்து திருப்பதிக்கு பஸ் ஏற போகிறோம். இங்கே வந்து பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, கீழே பேஸ்மெண்ட் போனோம். அதுவே கார் பார்க்கிங்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். பைக் பார்க்கிங் வந்து பெர் டேக்கு 40 rupees, அதுவே கார் பார்க்கிங் வந்து பெர் டேக்கு 50 rupees. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு வந்து திருப்பதி கலாஸ்திரி போகிற பஸ் வரும். அது யூஸ்வலாகவே பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 தான் இருக்கும். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். மாதவரம் பஸ் ஸ்டாப்பில் என்ட்ரு ஆனோன்னா நம்மளுக்கு வந்து உள்ள சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இது பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. இதில் ஒரு சில ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும் போல் இருக்குது. அதாவது இட்லி சப்பாத்தி இதெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுபோக உள்ளே ஒரு ATM இருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதுபோக ரெஸ்ட் ரூம், குடி தண்ணி எது வச்சுருக்காங்க. பட் அது ரெண்டுமே பெட்டராக இல்லை. இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஆக்சுவலாக நம்ம புக் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய கூட்டம் இருக்குது. மேபி நீங்கள் வர மாதிரி இருந்தால் புக் பண்ணி வந்துடுங்க. ஏன்னா வந்து இல்லைனா சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஷார்ப்பாக 12:45 மாதவரத்துலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து 2:10 ஆகுது. நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தியிருக்காங்க. எல்லா திருப்பதி பொது பஸ்ஸுமே வந்து இந்த ஹோட்டலில் தான் நிறுத்துவாங்க. டீ, காஃபி, அந்த சைடு வந்து சில ஸ்நாக்ஸ் இருக்கும், வேணால் வாங்கிக்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து சின்ன ஷாப்ஸ், அப்புறம் இங்கே ஹோட்டல். இப்போ நம்ம திருப்பதி பக்கம் வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் லைட்டு தெரியுதில்ல, அந்த மலை மேலே லைட்டு தெரியுதில்ல, அதுதான் வந்து அலிப்பேரி ரூட்டு. நம்ம இப்போ அதில் தான் நடந்து போக போகிறோம். கிட்டத்தட்ட 3:45க்கெலாம் வந்து திருப்பதியில் கொண்டு வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. ஸோ இங்கேருந்து இன்னொரு 6 கிலோமீட்டர் போகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து திருப்பதி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அதை ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணோன்னா அங்கே நிறைய ஆட்டோ இருக்கும். அதில் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். வாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அலிப்பேரி போனால் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அந்த 6 கிலோமீட்டர் நம்ம ஆட்டோ தான் எடுக்கணும். ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தோன்னா நம்மளுக்கு நிறைய ஆட்டோ இருக்கும். ஸோ இதில் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போகலாம். லாஸ்ட் டைம் பெர் பர்சனுக்கு 30 rupees கேட்டாங்க. பட் இந்த டைம் வந்து பெர் பர்சனுக்கு 50 rupees கேட்குறாங்க. பட் வேறு ஆப்ஷனும் இல்லை. இதான் இப்போ ஆட்டோ ஏரியாச்சு. அலிப்பேரியில் கொண்டு இறக்கி விட்டுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் வந்து 4:25 ஆகுது. இப்போ நம்ம வெயிட்டு பார்த்து, அதாவது அலிப்பேரி ரூட்டில் போனோம்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம். அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வெயிட்டிங் ஹால், அதுக்கப்புறம் லக்கேஜ் வைக்கணும்னா லக்கேஜ் கவுண்டர், அது எல்லாமே இருக்குது. சரி, இப்போ நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். யூஸ்வலாக 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வந்து 4:15 தான் ஆகுது. பார்க்கலாம், ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட 4:15லாம் மலை அடிவாரம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நடந்து போனோம். இதில் பார்த்திங்கன்னா போகும்போது நிறையா தேங்காய், அப்புறம் குங்குமம், சந்தனம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி தேங்காய் உடைச்சிட்டு நிறைய பேர் போவாங்க. இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது. இப்போ தான் நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். எத்தனை மணி மேலே போய் சேரலாம் பார்க்கலாம். இதான் நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் ராஜகோபுரம் இது தான். இதில் தொடர்ந்து அப்படியே போகணும். வாங்க போவோம். அதாவது இதில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அது என்னென்னா பிலோ 12 years உள்ள கிட்ஸ் வந்து 2 மணிலேருந்து மதியம் 2 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் அலௌடு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அது அலிப்பேரி, ஸ்ரீவாரிமேட் ரெண்டு ரூட்லேயுமே அலௌடு இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 minutes இருக்கும். இதில் வந்து நடைபாதையில் நடந்து போகிற எல்லாருக்குமே வந்து இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அதாவது மேல்ஸ்க்கு தனியாக, ஃபீமேல்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இந்த சைடு மேல் செக்ஷன், இந்த சைடு ஃபீமேல் செக்ஷன். வாங்க தொடர்ந்து போவோம். நம்ம செக்கிங்லாம் முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4:30க்கெலாம் நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காளி கோபுரம் தான். கிட்டத்தட்ட ஒரு 2000 படிக்கிட்ட போகணும். வாங்க தொடர்ந்து போவோம். 250வது படியில் நம்ம வந்து மைசூர் கோபுரம் அப்படின்னு இன்னொரு கோபுரம் இருக்குது. ஃபஸ்ட்டு ராஜகோபுரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த மைசூர் கோபுரம்.
போக போக வழி ரொம்ப செங்குத்தாக ஏறிக்கிட்டே போகுது. அதை ஃபஸ்ட்டு ஒரு 1000 படி 2000 படி கிட்ட கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீஃபாக தான் ஏறுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் 500 ஸ்டெப்ஸ் கிட்ட ஏறிட்டோம். இன்னும் 3050 ஸ்டெப்ஸ் ஏறணும். டோட்டலாக 3550 ஸ்டெப்ஸ் இருக்குது. அங்கே திறந்து போவோம். நெக்ஸ்ட் வந்து ராஜவாலு மண்டபம். இது வந்து 680 ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்னும் 8.3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. 1000 படி ஏறிட்டோம். திறந்து போயிட்டே இருக்கிருக்கு. போக போக இன்னும் அப்படியே ரொம்ப செங்குத்தாக ஏறிக்கிட்டே போகுது. இந்த 1000 படி வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே தான் கொஞ்சம் செங்குத்தாக இருந்தது. இப்போ அந்த 1000 படிக்கு மேலே வருதுன்னு ரொம்பயுமே செங்குத்தாக போயிடுது. பார்த்தாலே தெரியுங்களா எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்ட்டு. 150 ஸ்டெப்ஸில் வந்து ஏலக்கையலா மண்டபம். ஒரு 1000 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கும்போது இங்கேருந்து அந்த ஃபுல் திருப்பதியோட சிட்டி வியூ ஃபுல்லாகவே லைட்டாக இருக்குது. இப்போ வந்து டைம் வந்து 5:30 கிட்ட ஆகுது. ஸோ அதனால் நிறைய அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்டாப்ஸ் எல்லா ஸ்டாப்ஸுமே இருக்கிறதா பார்க்க முடியும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். போகிற வழியில் நிறையா சிலைகள் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் வேறு உருவங்களாக இருக்கிறதா பார்க்க முடியும். 1200லேருந்து 2000 வரைக்கும் உள்ள ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அப்படியே செங்குத்தாயிரும். நடுவில் ஒரு பஜ்ஜி ஷாப்பு, அதில் கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் சென்டர். கிட்டத்தட்ட 1500 ஸ்டெப்ஸ் ஏறி இருப்போம். அங்கே ஸோ வாமனாமரத்தில் இருக்கிற பெருமாள் கணவர் மண்டபம் இருக்குது. இந்த மாதிரி வழி ஃபுல்லாக நிறைய மண்டபம், அதில் நிறைய கல் சிலைகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு 1.5 ஹவர்ஸில் 2000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 1550 ஸ்டெப்ஸ் ஏற வேண்டி இருக்குது. வாங்க தொடர்ந்து போகலாம். பட் இதுக்கப்புறம் வந்து நிறையா நடந்து போக வேண்டிய இருக்கும். ஃபஸ்ட்டு 2000 வரைக்கும் தான் ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ரோட்டில் அப்புறம் வந்து சமாதானமான பிளேஸ் இருக்கும், அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கோம். அங்கே தொடர்ந்து போய் பார்க்கலாம். ஸோ ஃபைனலி காளிகோபுரம் வந்துவிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 ஹவர்ஸில் காளிகோபுரம் வந்திருக்கோம். அதிகாலையில் இப்படி ஒரு சூப்பரான வியூ, அப்படி திருப்பதியோட சிட்டி வியூ ஃபுல்லாகவே பார்க்க முடியுது. அப்படியே இந்த சைடு திருப்பணும்னா காளிகோபுரம். ஹலோ ஸோ நலப்பேரியில் வரதில் 3வது கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டின கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே தொடர்ந்து போவோம். ஸோ இங்கே வந்து மெடிக்கல் சென்டர், நிறையா சாப்பிட்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த காளிகோபுரத்தில் இருக்கும். இதில் பக்கத்தில் வந்து ஒரு ராமர் கோயிலும் இருக்கும். அதுக்கு எதிர்த்தாப்புல அன்மாஸ் நதியும் இருக்கும். பட் லாஸ்ட் டைம் வரும்போது திறந்துருந்தது, இந்த டைம் பூட்டி இருக்குது. இதுதான் ஆஞ்சநேயா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ராமர் சன்னதி. இந்த காளிகோபுரம் கிராஸ் பண்ணோன்னா நம்மளால் நிறைய ஹோட்டல்ஸ் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பெட்டர் ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்காது. சாப்பிட்ணுன்னா இங்கே தான் சாப்பிட்டு போனோம். பட் சாப்பாடு லாஸ்ட் டைம்லாம் அந்தளவு சொல்லிக்கிற அளவில் இல்லை. பட் என்ன பண்ணுறது, ஸ்டெப்ஸ் ஏறும்போது பசிக்கும்ல. ஸோ அதுக்காக இங்கே இதை விட்டால் வேறு எதுவும் பெட்டர் பிளேஸ் சாப்பிட்றதுக்கு இல்லை. இங்கே வந்து தண்ணி, குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி இருக்குது. இங்கே லைட்டாக அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திறந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இளநீ கடை, இந்த சைடு நம்மளுக்கு தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாமே இருக்குது. அப்புறம் தாண்டோன்னா இன்னொரு மண்டபமாக இருக்குது, அதுலேயும் ஒரு சிலை இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே திறந்து
காளி கோபுரத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் இருக்குது. அங்கே வந்து டாக்டர்ஸும் அவைலபிளாக இருக்கிறாங்க. வர ஒரு சில பேர் வந்து டேப்லெட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இங்கே ஃபுல்லாகவே இது பார்க்க முடியும். நிறைய பேர் இந்த வீடு கட்டுறதுக்காக வேண்டுதல் மாதிரி இந்த கல்லடிக்க வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே இருக்கும். ஸோ இந்த காளிகாபுரம் தாண்டோன்னா கிட்டத்தட்ட நிறையா சமதள பரப்பு தான். அதாவது மொத்தமாக வந்து நம்ம ஒரு 11 கிலோமீட்டர் நடக்கணும். அதில் வந்து 2 கிலோமீட்டர் தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 2000 படிக்கு மேலே கிராஸ் பண்ணி வந்துட்டோம். பட் இதுக்கப்புறம் இன்னும் 1500 படி தான் இருக்குது. பட் அதுக்கு நம்ம இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சமதள பரப்பு தான் நிறையா இருக்கும். இப்போ வந்து 2100 படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அடுத்து பெருமாளோட இன்னொரு அவதாரம், அதுக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு மண்டபம், அதோட பெருமாளோட இன்னொரு அவதாரம். ஏரியா வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து மான் நிறையா இருக்கும். அதனால் இதை வந்து சுற்றி வலை போட்டு வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்க்கலாம், பட் இந்த டைம் இல்லை. அப்படியே இந்த மலையிலேருந்து இறங்குற பஸ் ரூட் வந்து நம்ம இதில் கிராஸ் ஆக போகிறத பார்க்க முடியும். அதாவது இறங்குற வழி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வண்டி வரதை பார்க்க முடியும். இறங்குற வழியில் அப்படியே கிராஸ் பண்ணி போகும். இதிலிருந்து இன்னொரு மண்டபம் இருக்குது. அது வந்து கிருஷ்ணர் அவதாரத்துடைய அந்த சிலை இருக்குது. ஸோ அங்கே மான் இருக்குது. எல்லோரும் பார்த்து அது கொஞ்சம் பயந்து ஓடுது. குட்டி மான் ஒன்று இருந்தது, அது வந்து ஓடி போயிடுச்சு. இன்னொரு 6 கிலோமீட்டர் போக வேண்டிய இருக்குது. அப்படியே நம்ம இங்கே ஒரு சிங்கவால் குரங்கு இருக்குது, அதையும் பார்க்க முடியுது. கொஞ்சம் தூரம் மேலே போன பிறகு இன்னும் நிறையா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கே ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஒரு மிளா வந்து கூட்டமாக வந்திருக்கு. அதாவது இது வந்து யாராவது சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறது. இது வந்து மக்கள் சாப்பாடு கொடுத்து இது பழகுனதுனால இங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்குது. அது குட்டி அம்மா எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து கொஞ்சம் சமதள பரப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே கேப் நிறையா இருக்குது. கொஞ்சம் நடந்து போகிறது இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து முன்னாடி ஸ்டீஃபாக இருந்தது. இது டிஃபிகல்ட்டிஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து பெருமாளோட இன்னொரு அவதாரம். ஸ்ரீ பிரசன்னா ஆஞ்சநேய சுவாமி 7வது மைல்கல்லில் இருக்கார். ஸோ இப்போ இந்த 7வது மைல்கல் வந்துட்டோம். இங்கே பார்த்தா நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலையை பார்க்க முடியும். ஆஞ்சநேயர் சிலைக்கு எதிர்த்தாப்புல அப்படியே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மியூசியம் இருக்குது. ஃபாரஸ்ட் மியூசியம் உள்ள என்ட்ரி 5 ரூபா. டைம் கிடச்சுன்னா இதையும் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய மான்கள் இருக்குது. அது எல்லாருமே பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. தோரசாணி மண்டபம். இங்கேருந்து இன்னும் 5.4 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்குது. இது வந்து கோத்த மண்டபம். இங்கேருந்து இன்னொரு 4.4 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்குது. இதுதான் அந்த மண்டபம். சமதள பரப்பு தான் நடந்து வந்திருந்தோம். அதை தந்து இதில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸ்ரீ தாச ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள். ஆஞ்சநேயர் வந்து அப்படியே சிவப்பு கலரில் இருக்கிறாரு. ஃபுல்லாமே அங்கேயும் அதே தான்.
முக்பாவி மண்டபம். அடுத்து வந்து முக்பாவி மண்டபம். இங்கேருந்து இன்னொரு 4 கிலோமீட்டர், அதாவது 3.9 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டிய இருக்குது. அங்கே திறந்து போகலாம். ஒவ்வொரு மண்டபத்துலேயும் நிறையா சிற்பங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி கொஞ்சம் தூரத்தில் ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. பட் முன்னாடி லாஸ்ட் டைம் வரும்போது இதில் தண்ணி நிறையா இருந்தது. ஏன்னா அது செப்டம்பர் மாதம் வந்திருந்தோம், மழை காலத்தில் வந்திருந்தோம். இப்போ வந்து மார்ச் மாதம் அப்படிங்கிறதுனால தண்ணி இல்லை. இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா ரோட்டில் இறங்கி அதுக்கப்புறம் ரோடு வழியாக தான் நடந்து போண்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கோம். ஸோ வாங்க இந்த கோயிலில் உள்ளே போய் பார்க்கலாம். ஜஸ்ட் வெளியே வந்து ஜஸ்ட் கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே இருந்தே கேப்சர் பண்ணி. நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு பேக் சைடில் இன்னொரு நரசிம்மர், அது வந்து சுயம்பு வடிவில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா வந்து அதில் சிலை எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சுயம்பு மாதிரி தான் இருக்கார். லாஸ்ட் டைம்லாம் வந்து இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படியே இறங்கி நடந்து கீழே போய் ரோடு வழியாக நடந்து போகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி, அதாவது ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ பிரிட்ஜில் இறங்கி அந்த சைடு போயிட்டு அப்படியே ரோடு ஓரமாகவே நடந்து போவோம். ஸ்டெப்ஸ்லேருந்து இப்போ இறங்கி வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ரோடு பக்கத்துலேயே அப்படியே நடந்து போக வேண்டியிருக்கும். முன்னாடி இந்த கம்பிலாம் போடலை, இப்போ அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படியே இந்த ரோடு ஓரமாக தான் நடந்து போட்டி இருந்தது. இப்போ இதில் கம்பிலாம் போட்டு ப்ராப்பராக நடந்து போகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த சிங்கவால் குரங்கு பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க, அம்மா குழந்தைகள் எல்லாம். வெரி க்யூட். இங்கேருந்து இந்த ஃபுல் மவுண்டன் வியூ பார்க்க முடியும். ஸோ வியூ சூப்பராக இருக்கும். அதுவும் ரெய்னி சீசனில் சூப்பராக மிஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக க்ரீனிஷாக தெரியுது. நம்ம அந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டு திரும்ப அங்கே இன்னொரு கோபுரம் இருக்கும். அதை தாண்டி மேலே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்டீஃபான படிக்கட்டுகள் இருக்கும். அது வழியாக தான் ஏறி போனோம். அங்கே தொடர்ந்து போவோம். அந்த கோபுரம் தெரியுதுல, அதை தாண்டி தான், அதில் தான் ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனோம். பாலிமெட்டு கோபுரம். ஸோ இதை தாண்டி போகும்போது இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் தான். ஆனால் அந்த ஸ்டெப்ஸும் கொஞ்சம் ஸ்டீப்ஸாக தான் இருக்கும். அங்கே போகலாம். இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது, அதாவது 2.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வாங்க தொடர்ந்து போ. இதில் நிறைய பேர் வந்து முழங்கால் போட்டு ஏறுவாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேற்றதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் ஏறிட்டு போகிறாங்க. நிறைய பேர் முழங்கால் போட்டு ஏறுவதை நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டெப்ஸ் வந்துட்டோம். இன்னும் 550 ஸ்டெப்ஸ் ஏறணும். தானே ஸ்டெப்ஸு அதெல்லாம் ஏறி இப்போ ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு கோயில் சன்னதி இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் ஓரளவு ஈஸியான வழியாக தான் இருக்கும். பஷ்யக்கர்லா சன்னதி. எங்க ஒரு கோயில் இருக்குது, பஷ்யக்கர்லா சன்னதி. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். 250 ஸ்டெப்ஸ் தான் இன்னும் இருக்குது. வா, இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ ஆல்ரெடி டைம் வந்து 10:15 ஆயிடுச்சு. இங்கே ஒரு பாறையில் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இதில் வந்து கீழே விழுந்து குளிர மாதிரி இங்கே ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இதில் வந்து விழுந்து குழுந்தும் போயிட்டு போவாங்க. இந்த பொய்கை ஆழ்வார் அவரோட சிலை இருந்தது. அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. இதில் நடுவில் கொஞ்சம் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி திரும்ப கொஞ்சம் மேலே ஏறி அப்படி போகும். ஆழ்வார் அவர்களுடைய சிலை இருக்குது. அங்கே அப்படியே திறந்து போகலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னொரு 200 படி ஏற வேண்டி இருக்குது. பட் எல்லாமே கொஞ்சம் ஈஸியான படிகள் தான். பட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னொரு 2 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்குது. இன்னொரு ஆழ்வார் சிலை, பேய் ஆழ்வார். அந்த ஆழ்வார் சிலை பக்கத்தில் அவங்களோட விளக்கமும் போட்டிருக்காங்க, எந்த விதத்தில் இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு ஆழ்வார் சிலை, திருமொழிசை ஆழ்வார். அடுத்து வர ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார். எல்லா ஆழ்வாருக்கும் ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க
எந்த விகிதத்தில் பெருமாளுக்கு பாடலை பாடினாங்க அதை பற்றி விளக்கமும் இருக்குது. வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். இன்னொரு 50 படி தான் இருக்குது. அடுத்து இருக்கிற ஆழ்வார் திருப்பான ஆழ்வார். அடுத்து இருக்கிற ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார். ஸோ ஃபைனலி அச்சீவ்மெண்ட். கடைசி ஸ்டெப்பில் நிறையா தேங்காய் ஆடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடம் கற்பூரம் ஏற்றிட்டு குங்குமம் சந்தனம் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபைனலி we did it. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். வெயிட் அச்சீவ்மெண்ட். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு முடிக்கிறதுக்கு. 4:30க்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ வந்து டைம் வந்து 10:30 ஆக போகுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 hours ஆயிடுச்சு. இந்த 3500 ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து 6 மணி நேரத்தில் ஏறி முடிச்சிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே. செலவு ஃப்ரெண்ட்ஸோட வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. கஷ்டமோ தெரியல. ஓகே. வர வழியில நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே. ஸோ முதல்ல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே. பெருமாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கூப்பிட்டு வந்துட்டாரு. வாவ் ரைட். இன்னொரு ஆழ்வார் பெரிய ஆழ்வார். ஃபைனலி நம்ம திருமலா வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது, அப்புறம் க்யூ எவ்வளோ தூரம் நின்றுது, ஸோ எவ்வளோ நேரம் சாமி பார்க்க ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. இதை மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.